வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும், இதோடைய நிலை என்ன, இதை குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் விரைவில் வரவு வைக்கப்படுகிறதுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிலை சரிபார்ப்பு, பயனாளர் பட்டியல், தகுதி மற்றும் பதிவு வழிகாட்டிகள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ மேலும் இந்த பிஎம் கிசான் பொறுத்தவரை யாருக்கு இதில் தகுதி வாய்ந்தவர்கள், நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்குவதற்காக இந்திய அரசு தொடங்கியுள்ள மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நலத்திட்டங்களில் ஒன்று பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா ஆகும். 2019ஆம் ஆண்டு வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டம் வருமான நிலைத்தன்மையை உறுதி செய்வதோடு சிறு மற்றும் குறு விவசாயிகள் வீட்டு தேவைகளை திறம்பட, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த 2 ஏக்கர் இருந்தால் தான் அந்த பிஎம் கிசானுக்கு எலிஜிபிள் போட்டுதாங்க. இப்போ சிறு மற்றும் குறு விவசாயிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எலிஜிபிள். ஸோ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இதை வாங்க முடியும். இந்த பிஎம் கிசானில் பண வரவு வரணும் அப்படின்னா உங்களுடைய இகேஒய்சி நிலையை சரி பார்த்துக்கணும். அப்பப்போ போயிட்டு உங்களுடைய கிசான் போர்ட்டலில் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா அப்படின்றத நீங்கள் சரிபார்ப்பு பண்ணால் மட்டும்தான் பண வரவு ஒவ்வொரு வகையான அந்த தொகை வரவும் பயனாளிகளுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய். ஸோ இதில் தலா ஒவ்வொரு டைமுமே பிஎம்னுடைய கிசானுடைய வரவு தொகை இந்த இன்ஸ்டால்மெண்ட் 2000 2000 2000 3 சமத்தவணைகளில் விநியோகிக்கப்படுகிறார்கள். நேரடி பண பலன் பரிமாற்றம் டிபிடி மூலம் மட்டுமே அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறார்கள். இந்த முயற்சி கிராமப்புற குடும்பங்களை மேம்படுத்துவதிலும் பயிர் சுழற்சிகளை ஆதரிப்பதிலும் நிதி உதவி இல்லாததால் எந்த விவசாயியும் பின்தங்கியிருக்க வேண்டியதில்லை என்பதை முக்கிய பங்கு. அரசாங்கம் இப்பொழுது பிரதம மந்திரி கிசான் 21வது தவணை டிசம்பர் 2025 முதல் மார்ச் வரையிலான விநியோக சுழற்சியின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று அறிவித்துள்ளது. பிப்ரவரி 2025 கடன்கள் எதிர்பார்க்கப்பட்டது. இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் தவணைக்காக ஆவலுடன் எதிர்பார்த்தாங்க. அப்போ அந்த கடன்களை வெளியிட்டாங்க. இப்போ 21வது தவணைக்கான தகுதி தேவைகள், கட்டண நிலை சரிபார்ப்பு செயல்முறை மற்றும் விவசாயிகள் தங்கள் பலன்களை சரியான நேரத்தில் பெற உதவும் முக்கிய புதுப்பிப்புகள். ஸோ பிஎம் கிசானில் இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்டுக்கு 3 காலகட்டங்களில் இது வருது. ஏப்ரல் டு ஜூலை, ஆகஸ்ட் டு நவம்பர், டிசம்பர் டு மார்ச். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். ஸோ உங்களுடைய இகேஒய்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. எதிர்பார்க்கப்படும்போது நம்ம பார்க்குறது இந்த நவம்பர் மாதத்தில் எதிர்பார்க்குறோம். பணம் செலுத்தும் முறை பிஎம் கிசான் போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பண பரிமாற்றம், அனுமதி மற்றும் புதுப்பித்தல் காசோலைகள், ஆதார் சரிபார்ப்பு, இகேஒய்சி நிறைவு, வங்கி கணக்கு சரிபார்ப்பு மற்றும் மாநிலத்தால் நிலப்பதிவேடு உறுதி செய்யப்பட்ட பின்னரே பணம் செலுத்தப்படும். இது எல்லாமே முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு பண வரவு இருக்குன்றதையும் கிளாரிட்டியோடு கொடுத்துட்டாங்க. மக்களே, இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை அதிகபட்சமாக நவம்பர் 15, 16, 17 தேதிகளில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.